வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாடு முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜனவரி 22 நடைபெறவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராமர் கோவில் திறப்பு விழா நிகழ்வை திரையரங்குகளில் நேரடி ஒளிபரப்பு செய்ய உள்ளதாக PVR திரையரங்கு நிர்வாகம் அறிவித்துள்ளது. கவிஞர் வைரமுத்துவின் குரலை வைத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பரப்பிய நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு அமைத்த கூட்டணியை வைத்தே நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக எதிர்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த அதிமுக இனி எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களில் கழிவுநீர் கலப்பது பற்றி விவசாயிகள் விவரம் தெரிவித்தால் வடிகால் தொழில்நுட்ப அமைப்பு ஏற்படுத்தி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி மாவட்ட கலெக்டர் சஜீவனா தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 14 வயது சிறுமியை திருமண ஆசை வார்த்தை காட்டி கூட்டிச் சென்று திருமணம் முடித்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவினைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்று கலெக்டர் சங்கீதா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் ஏற்பட்ட சாலை விபத்தில் செய்தியாளரின் மனைவி பரிதாபமாக பலியானார். இந்த சம்பவத்தை பார்த்த அமைச்சர் பெரியசாமி செய்தியாளரை காப்பாற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நினைவேந்தல் கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. அப்பொழுது விஜயகாந்த் பற்றி பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள இருக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை என நடிகர் ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள்